ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இன்றைக்கி டே எப்படி போச்சு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன டின்னர் செஞ்சீங்க, அவர் என்ன டின்னர் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து பிரிஞ்சி தான் செஞ்சுருந்தேன். பிரிஞ்சினா நார்மல் பிரிஞ்சி இல்லை, நம்ம வந்து 20 ருபீஸ் 10 ருபீஸ்னு கடையில் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த அந்த பிரிஞ்சி தான் இன்றைக்கி நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்தது. ஆனால் அது ஊறுகாய் இல்லாமல் சாப்பிட முடியாது போல். ஊறுகாய் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா அந்தளவுக்கு இல்லை. ஊறுகாவோட அவங்க தர மாதிரி ஊறுகாவோடு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் போல். நல்லா இருந்தது ஊறுகாவோடு சேர்த்து சாப்பிடும்போது. டெய்லி என்ன டின்னர் செய்கிறதுனே ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. நாட் ஒன்லி டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படி தான், லஞ்சும் அப்படி தான் இருக்குது. உங்களுக்கும் இப்படி தானான்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து எனக்கு சீக்கிரமாக செய்கிற மாதிரி தோணுச்சு, முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. செஞ்சுமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டின்னருக்கு. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து செஞ்சாச்சு. குட்டிக்கும் வந்து இதே தான் கொடுக்க போகிறேன். அவன் சாப்பிட்றானா இல்லையான்னு தெரியல. இல்லைனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, இதை தான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஊட்டி ஆகணும். இதில் வந்து நான் வந்து எந்த வெஜிடபிளும் சேர்க்கலை, வெறும் சோயா சங்க்ஸ் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். கடையில் கொடுக்குறதுல வந்து எந்த வெஜிடபிளும் இருக்காது, வெறும் இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி அண்டு இந்த சோயா சங்க்ஸ் மட்டும்தான் இருக்கும். நான் அதே மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவங்களும் சேர்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நல்லா தான் வந்திருந்தது, அதே மாதிரி இருந்தது டேஸ்ட்டுமே. நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக பிரியாணி செய்கிற சேம் ப்ரொசீஜர்.